தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிட்டேன்னு அடிக்கடி என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நான் யார்கிட்டயும் டிபெண்ட் ஆக மாட்டேன், யார்கிட்டயும் ஹெல்ப்பும் வாங்க மாட்டேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவ்வளவுதான். பை த வே, இப்ப நான் உனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தரேன். மித்ரா மேல குவாரியில ஒரு பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்தினதே நான் தான். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன பிளாஸ்டை ஏற்படுத்தணும்னு நினைச்சது நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. என்னோட கெட்ட நேரம் நான் இதுல மாட்டிக்கிட்டேன், ஆனா நீ மாட்டிக்கல. அவ்வளவே தான். என்னாச்சு, வேர்க்குது போல? எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் எங்கேயாவது வெளியே சொல்லிடுவேன்னு பயப்படுறியா என்ன? டோன்ட் வரி, நான் வில்லன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா உதவி செஞ்சவங்களோட முதுகுல குத்துறது என் பழக்கம் இல்ல. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ ஹாப்பியா போ மனிஷா. தேங்க்ஸ். ஆகாஷ் சொன்ன மாதிரி உண்மையில லக்ஷ்மி அபார்ஷன் பண்ணிக்கிட்டாளா? ஒருவேளை அவ அபார்ஷன் பண்ணிருந்தா மத்தவங்க கிட்ட அவ ஏன் சொல்லல? அவ சொல்லாம எதுக்காக மறைக்கணும்? தெரிஞ்சுக்கிறேன். நான் கேட்டது கொண்டு வந்துட்டியா? மேடம், நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த லக்ஷ்மின்றவங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தாங்க. அவங்க அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. தோ இந்த பேப்பர்ஸ்ல கிளியரா இருக்கு. அப்படின்னா அந்த ஆகாஷ் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. மேடம், ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்த நாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த ரிப்போர்ட்ஸை கூட வெளியே யார்கிட்டயும் கொடுக்க கூடாது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும். உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னல, நீ கவலைப்படாத. வாங்கிக்கோ. அப்பா ஜெயதேவ், வீட்ல மருமக முழுகாம இருந்தா கிருஷ்ணர் கோவிலுக்கு ஒரு வெள்ளி தொட்டில் வாங்கி தரேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்காக ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்க்கணும். நீ ஜோசியரை கூப்பிடுறியா? பாட்டி, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிடலாம். பரவாயில்லையே, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. வாவ், சூப்பர் 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 சூப்பர். உங்களெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பிளானிங் எல்லாம் கேட்கும் போது நூலே இல்லாம காத்தாடிய பறக்க விடுற மாதிரி, விதையே போடாம செடி முளைக்கிறதுக்காக தண்ணி ஊத்துற மாதிரியும் இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? வீட்ல இருக்கிற மருமக கர்ப்பமா இருந்தா வெள்ளி தொட்டில் கொடுக்கறதா சொல்லிருந்தீங்கல்ல. ஒருவேளை உங்க மருமகளுடைய வயித்துல குழந்தையே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா லக்ஷ்மி அபார்ஷன் பண்ணிக்கிட்டான்னு? அதுவும் போன குழந்தைய நினைச்சு நீங்க எல்லாரும் பூரி படைஞ்சுகிட்டு இருக்கீங்க.
அவ வயித்துல இன்னமும் இந்த வீட்டோட வாரிசு இருக்குன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி தான் பிரெக்னென்ட்டே இல்லையே. அப்படி இருக்கும்போது அபார்ஷன் பண்ணிக்கிட்டு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன லக்ஷ்மி இதெல்லாம்? மித்ரா, உனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சந்தோஷத்துல விஷ் பண்றதுக்கு வந்தோம். ஆனா இங்க வந்து பாக்குறப்ப நிலைமையே வேற மாதிரி இருக்கு. ஐ எம் வெரி சாரி ஃபார் திஸ் சிச்சுவேஷன். நாங்க போயிட்டு வரோம்டா. சொல்லு லக்ஷ்மி, இதெல்லாம் உண்மைதானா? நீ இப்படி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தேனா என் கேள்விக்கு பதில் கிடைக்காத லக்ஷ்மி. தலை நிமிர்ந்து நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். தப்பு செஞ்சவங்க தான் என்னைக்குமே தலை குனிவாங்க மித்ரா. அவளோட குழந்தைய அவளே கலைச்சிருக்கா. இன்னுமா அவ வயித்துல குழந்தை இருக்குன்னு உங்க எல்லாரையும் அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு இன்னுமா மித்ரா உனக்கு புரியல? இப்ப நான் என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு புது பிரச்சனை வந்துடும். நான் இப்ப ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி, நீ இப்படி அமைதியா இருந்தேனா இது எதுக்கு நடந்தது, ஏன் நடந்துச்சுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் இப்ப கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனேன்னா எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வரும். இப்போ மித்ரா சார் ஹாஸ்பிட்டல் போனாருன்னா சஞ்சனா பிரெக்னெண்டா இருந்தது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவளை எல்லாரும் தப்பா பார்ப்பாங்க. அப்புறம் அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடும். லக்ஷ்மி கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டா. அப்படி இருக்கும்போது மனிஷா கேக்குற கேள்விங்களுக்கு அவளால ஏன் பதில் சொல்ல முடியல? எதுக்காக அவ அமைதியா இருக்கா? உண்டதா கேக்குறாங்க லக்ஷ்மி. நீ அபார்ஷன் பண்ணிக்கிட்டியா இல்ல என்ன நடந்தது? இப்படி ஒரு காரியத்தை எதுக்காக செஞ்ச லக்ஷ்மி? நம்ம 2 பேருடைய ரத்தமும் வயித்துல வளரும் போது அத கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? என் வயித்துல குழந்தை உண்டாச்சுன்னு தெரிஞ்ச உடனே திடீர்னு உங்களுக்கு என் மேல பாசம் அதிகமாயிடுச்சு. என் வயித்துல உங்களோட குழந்தை வளருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை மேல அளவில்லாத பாசத்தை வச்சீங்க.